இந்த வீடியோ வாயிலாக உங்களை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோ வாயிலாக உங்களை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி கை தட்டுங்க பார்க்கலாம். ஒருத்தன் நடந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சது போல யூடியூப்ல ஒருத்தன் நிறைய ஊழியர்களை போட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்னும் சில மாதத்துல அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. நான் தேவ மனிதனா சொல்றேன். ரொம்ப அது ஒருத்தன் இப்ப ஒரு கிறிஸ்தவ பேர் உள்ளவன், அவனுக்காக நீங்க ஜெபிக்கணும். நான் ரொம்ப பாரத்தோடு சொல்றேன். அல்லேலூயா. இருக்க மாட்டான், சபிக்கப்பட்டவனா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. இந்த சாபத்தீடான வார்த்தைகளை பேசும்படி உபதேசம் இருக்கிறதா அப்படின்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொன்னா இல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாலை பிரசங்கத்தில் மற்றும் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார். எருசலேமிலே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 21 சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து தரலாம் என்று நம்புகிறேன். அவர்கள் போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறவர் என்றும் முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், அதிலிருந்து சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பதாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாய் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்க எண்ணி இந்த வேதபாரகர்கள் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, கொடுக்கலாமா, அது நியாயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறான். அதுக்கு முன்பதாக நல்ல போதகரே நீங்க நல்லா சொன்னீங்க, நல்லா அழகா சொன்னீங்க, இதையும் சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலான காரியம் அவரை சோதிக்க என்றதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், உங்களுடைய உபதேசத்தில் சரியான முறையில் இருந்தால் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்படி ஒருவேளை ஒருவர் உங்களை சோதிக்க எண்ணும்படி கேட்டார்களானால், வேதத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லையே, நீங்கள் ஏன் திரித்து கூறுகிறீர்கள் என்று சொல்வார்களானால், அதற்கு நீங்கள் எவ்வாறு பிரதியுத்தரம் சொல்ல வேண்டும்? வேத வசனத்தின் ஊடாக பிரதியுத்தரம் சொல்லியிருக்க வேண்டும். மாறாக அவர் சபிக்கப்பட்டவர் அப்படிங்கிற காரியமே அதில் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில், ஆகையால் இந்த கற்பனையில் எல்லாவற்றிலும் சிறிதொன்றாயிலும் மீறி இவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார். அப்போ நம்ம சரியான முறையில போதிக்கணும். அதை போதித்து அதை கரெக்டா அதை அனலைஸ் பண்ணி கரெக்டா சொல்லணும். அதுல சிறிதொன்றாயிலும் நாம மீறி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நாம் சிறியவர்கள் எனப்படுவோம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றார். அப்போ வேத பொருட்கள், வேதத்தில் இல்லாத காரியத்தை, ஆண்டவர் சொல்லாத காரியத்தை நீங்கள் சொல்வீர்களானால் அது ஏற்புடைய காரியம் இல்லை. கண்டிப்பாக கேட்கப்பட வேண்டும், கடிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்துவானவர் அநேக வசனங்களில் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்துகொள், அவன் மனசாவப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ உங்களை குறித்து என்றால் எல்லா விதமான நற்கிரியிலும்
எல்லா விதமான உபதேசத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுல ஒண்ணு மாத்தி பேசும் பொழுது அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு தவறான உபதேசம் என்று நாம் சொல்லக்கூடும். அப்போ அதற்கு நாம என்ன பண்ணணும், பிரதித்திரம் சொல்ல வேண்டும். இந்த வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, தசம பாகம் என்று புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அதை கேட்கிறோம், சபையில் நாங்கள் அது ஒரு என்னதுல ஒரு காணிக்கையாக, ஒரு நன்றி பலியாக நாங்கள் செய்கிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அதாவது விட்ட பொறுப்பு இல்லாம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாண விதிகளில் ஒன்றா இருக்கக்கூடிய காரியங்களை இங்கே கொண்டு வந்து உபதேசித்து, அதே போல வாக்கு தத்தங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில கோட்பாடுகளை கொடுத்து, சில சட்ட திட்டங்களை கொடுத்து, இதெல்லாம் நீ பின்பற்றினா இந்த மாதிரியான ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன காரியத்தை இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொந்த இரத்தத்தினாலே, ஒரே இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு புதிய உடன்படிக்கையினாலே, புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கையினாலே நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவர் மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரத்தில் சொன்ன உபதேசத்தின்படி நாம கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான ஒரு உபதேசமாக ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். அப்போ நாம எதை கடைபிடிக்க வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கைக்கொள்ள வேண்டும். பாருங்கள், பல காரியங்கள் பவுலாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், இதர சீசர்கள் இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், எந்த சீசர்களாவது தசமபாக காணிக்கையை எடுத்தார்களா அப்படின்னா இல்லவே இல்லை. தர்ம பணம் எடுத்தார்கள். அதாவது அங்கு உள்ள சூழ்நிலையில் எல்லா மக்களும் பஞ்சத்திலும் வறுமையிலும் இருந்தபடினாலே தர்ம பணத்தை எடுத்தார்கள். எடுத்து ஒவ்வொரு நகரங்களுக்காக, கஷ்டப்படுகிற நகரங்களுக்காக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அங்கதான் அதை தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல தசம பாகம் எதற்காக வேங்கணும் அப்படின்னு சொன்னா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் பொருட்டு தசமபாக காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வாருங்கள். அப்போ ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, யாருக்கு ஆகாரம் உண்டாயிரும்படிக்கு, நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிடுவதற்கு எல்லா உணவும் உண்டாயிருக்கும் பொழுது தசமபாக காணிக்கைகளை கொடுக்கணும். அப்ப இது யாருக்கு போய் சேரணும்? திக்கற்றவர்கள், விதவைகளுக்கு, இல்லாதப்பட்டவர்களுக்கு அந்த தசமபாக காணிக்கை என்ற காரியம் போய் சேர வேண்டும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இந்த தசம பாகத்தை வைத்துக்கொண்டு அவர்களுடைய குடும்பம், அவங்களுடைய வழியாக வழித்தோன்றலாக காரியங்களை பண்றாங்க. அவர் பாஸ்டர் இருப்பாரு, பாஸ்டருடைய மகன் தான் அடுத்த பாஸ்டரா இருப்பாரு. அங்க இருக்கக்கூடிய மூப்பர்களை யாரையும் பாஸ்டர் ஆக்க மாட்டாங்க. இப்படியே அவங்களுடைய இது பூரா தொடங்கி போகும். அதே மாதிரி அந்த சபை என்னன்னா, பொதுவான மக்கள் எல்லாரும் பணம் கொடுத்திருப்பாங்க. ஆனா ரெஜிஸ்டர் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பெயர்ல இருக்கும், அவங்களுடைய மினிஸ்ட்ரி பேர்ல இருக்கும். யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அப்படி இருக்கும். அவங்களுடைய தகப்பன் ஊழியம் பண்ணாருன்னா அவருடைய மகன் அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டு போவார். அவ்வளவுதான். அப்போ அப்படி இருக்க லாபம். அப்போ சில காரியங்கள்ல உபதேசத்தை குறைபாடா ஒருவர் பயணிக்கிறாரு, வேத புரட்டன் இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு. அதாவது வேத புரட்டர்கள் அநேகர் இருக்கிறாங்க, கள்ளப்போதகர்கள் அநேகமாக பெருக்கி விட்டார்கள், நாம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ கிறிஸ்துவை அணிந்து கொண்டு பணத்திற்காக ஊழியம் செய்கிறவனை எப்படி சொல்ல முடியும்? அவன் ஊழியக்காரன்ல, அவன் பொய்யன் தான் சொல்லணும். வேதம் அப்படித்தான் சொல்லு. அப்ப வேதத்தை பவுல் சொன்னாரு, அப்போ பவுலை நீங்க சபிக்கணும். புரியுதுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். புரியுதுங்களா? கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு சொல்லிலாம் இருக்கு. அப்போ ஆண்டவரை சபிப்பீங்களா? ஒரு காரியத்தை ஒருவர் சொல்வாரானால், உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள், ஆனால் அதற்கு பிரதியுத்தரம் சொல்ல வேண்டும். வேத வசனம் எப்படி சொல்லுகிறது அப்படியே நான் போதிக்கிறேன் என்று திட்டமும் தெளிவுமாக பிரதியுத்தரம் இருக்க வேண்டும். ஆனா பாருங்க, சபிக்கிறீங்க. எந்த வகையில் நீங்கள் பரிசுத்தவான் என்று நிரூபிக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் குற்றம் காண முடியல. குற்றம் இது பண்ணாலும் அவரு எல்லா இடத்திலையும் டக்கு டக்குன்னு பதில் பிரதியுத்தரம் சொன்ன உடனே அவங்க அமைதலாக இருந்தாங்க என்று நான் வாசித்தேன் ஏற்கனவே. பாத்தீங்களா? ஆண்டவரை குற்றம் காண முடியல. ஓய்வு நாள்ல நீங்க இதெல்லாம் செய்றீங்களே, இதெல்லாம் தேவ தூஷணம் அப்படின்னு சொல்றாங்க. பிசாசு தன் பிசாசு கிரியினாலே செய்யறான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சொல்றாரு, எந்த நகரமும் தன்னைத்தானே இது பண்ண முடியாது.
சாத்தானுக்கு அவனுக்கே அவன் செய்ய முடியுமா? அவனுடைய ராஜ்யம் அழிந்துரும் இல்லையா? ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவனே ராஜ்யத்துக்கு விரோதமா பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவியானவரை இது பண்ணீங்க, அவருக்கு விரோதமான காரியங்களை பண்ணீங்கன்னா அந்த பாவம் மன்னிக்கப்படாது என்று அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய உபதேசத்திலும் நம்முடைய காரியங்களில் எல்லாத்திலும் கரெக்டா இருக்கணும். கரெக்டா இருந்துட்டு நீங்க சபிப்பீங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிரதியுத்தரம் சொன்னார். உங்களை குறித்து சில காரியங்களை சோதிக்க எண்ணுகிறாங்க. இந்த சகோதரன் சொல்றாங்க, இது முரண்பாடா இருக்கு, வேதத்துல உள்ள இல்லாததை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பிரதியுத்தரம் சொல்லணுமே ஒழிய சபிக்க கூடாது. அந்த வகையில அந்த சாபம் அது திரும்ப ரிட்டன் உங்களுக்கு தான் வரும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அவைகளே அறுவடை செய்வான். எதை செய்ய அவன் முற்படுகிறானோ அவைகளே உங்களுக்கு திரும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நியமிக்காமல் ஒரு மனிதர் வர முடியாது. இப்ப சார்லஸ் ஜே இருக்கட்டும், ஒரு 5 வருஷம் இருக்கட்டும், அவர் 5 வருஷமாக சில காரியங்கள் சபையில் சர்ச்சைகள்ல முரண்பாடுகளை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. அவர் பேச ஆரம்பிச்ச முதல் நாளிலே 2வது நாளிலேயோ அல்லது கரெக்டா அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் தடை பண்ணியிருப்பார். இது என்னை நிந்திக்கிற காரியம் அப்படின்னு சொல்லி அவர் எதையாவது ஒரு காரியத்தை வைத்து அவர் தடை பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை அங்கீகாரம் யாரு பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். பாருங்க, நிறைய பேர் பாருங்க, ரொம்ப கள்ள போதனைகள் வந்த சர்ச்சைக்கு அதாவது சகோதரிமார்கள் எப்படின்னா ரொம்ப பக்தி மயமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கடவுளே நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், நம்முடைய வீட்டுக்காரரை ஆசீர்வதிக்கணும், நம்முடைய குடும்பங்கள்ல செழித்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரிமார்கள் வருவாங்க ஜெபிக்கிறதுக்கு. இவன் என்ன பண்ணிட்டு அந்த மோசஸ் அப்படிங்கிற ஒரு டுபாக்கூர், அப்புறம் மறுபடியும் இதர நிறைய காரியங்களை நம்ம டிவி வாயிலா பார்க்கிறோம். போதகர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கைய விட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்படுறோம். அப்போ அப்படி இருக்கலாகாது, அதை எச்சரித்து சொல்லணும். இப்படிப்பட்ட நூதன உபதேசகர்கள் இருக்கிறார்கள், நாம கவனம் பொருந்தியவங்களா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சார்லஸ் ஜே என்பதை ஆண்டவர் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். நாம ஒன்றும் பண்ண முடியாது, நாம சபிக்க கூடாது. ஆண்டவர் தான் ஜட்மெண்ட் பண்ணணும். எந்த காரியத்தையும் ஜட்மெண்ட் பண்றது, மற்ற காரியங்கள் சபிக்கிறது எல்லாமே ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. நாம சொல்லக்கூடாது, அது ஏற்புடைய காரியம் இல்லை. அது தேவனுடைய நீதிக்கு விரோதமாக நாம உண்மையா இருந்துட்டு உண்மைக்கு மாறா ஒருத்தர் நம்மள அபாண்ட குற்றச்சாட்டு சொல்லும் போதுதான் ஆண்டவர் அங்கே சினம் கொண்டு அளிப்பார். உண்மையில சொல்றேன், நம்ம ஒண்ணுமே பண்ணாம ஒருத்தன் பண்ணுதான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டானாலே அவன் சீக்கிரமா சட்டிதியில நாசமா போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நீதி செய்கிற ஆண்டவர் அவர். அதுல நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பொய்யாக சில காரியங்கள் வேதத்தை உருட்டுவீர்கள், பொய்யாக தசம பாகம் எடுப்பீர்கள், பொய்யாக சில காரியங்களை இது பண்ணுவீங்க, வாக்கு தத்தங்கள் இல்லாதவைகள் எல்லாம் அதெல்லாம் வாக்கு தத்தம்னு சொல்லி தினம் வாக்கு தத்தம் என்று சொல்வீர்கள். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இல்லை. வேதம் அப்படி சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள் என்று பவுலே சொல்லப்படுகிறது. பேதுரு அப்படித்தான் கிறிஸ்துவை பிரசங்கித்தார். இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள வாக்கு தத்தத்தை போட்டு சொல்லல, புரியுதுங்களா? வாக்கு தத்தத்தை வச்சு அவங்க இது பண்ணல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தையும் பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்றுதான் இருக்கு. அதனூடாக அவர்கள் பலவீனமானார்கள், அதனூடாக அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள், அதனூடாக அவர்கள் பலவீனம் அடைந்து சில காரியங்களில் அவர்கள் தொய்வாய் ஏற்பட்டு போனார்கள். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆசீர்வதிப்பார், அப்படி வதிப்பார், இப்படி வதிப்பார்னா எப்படி? நம்முடைய கிரியையினாலே கிரியையிலே ஒரு அலங்கோலமா இருந்துகிட்டு வாரம் முழுவதும் பாவம் செய்துட்டு அநேக அக்கிரமங்களா நடந்துகிட்டு அநேக காரியங்கள் வேதத்தை வச்சுக்கிட்டு ஏமாத்தி புறக்கி தின்னுகிட்டு இந்த மாதிரி இருந்துட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாரா ஆண்டவர்? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகளை பார்க்கும் ஆண்டவருடைய நினைவுகள் அவ்வளவாக பெருகி இருக்கிறது. அதை கவனமாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? உங்களுடைய உபதேசத்திலும் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கவனம், மிக கவனமாக இருக்க வேண்டும். இதைத்தான் டிக்ளேர் செய்யக்கூடாது. இன்று அப்படி என்று நாம் டிக்ளேர் செய்யக்கூடாது. ஆண்டவர் தான் டிசைட் பண்ணணும்.
ஆண்டவர் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். இப்பொழுது பாருங்கள், பல உருட்டர்கள் வந்து விட்டார்கள். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி ஆண்டவருடைய வருகை வரும் என்று திட்டமும் தெளிவுமாக நம்பர் எண் கணிதம் மூலியமாக ஒருவர் சொன்னார். அப்போ வேதத்துக்கு இல்லாத காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் பேதுரு சொல்லுகிறார், எப்படி என்றால் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் கொஞ்சம் தாமதிக்கிறார், கொஞ்சம் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறாரு. அதே போல அவருடைய வருகையானது என்னன்னா, பிதா ஒருவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. மனுஷனுக்கெல்லாம் தெரியுமா ஆண்டவருடைய சத்துவத்தை, அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய கிரியை தான் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கோமா? இல்லை. ஆனால் சபிக்க கூட தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் தேவனுடைய நீதியின்படி நாம் தீர்ப்பு செய்ய வேண்டும். அதே போல் பிரதியுத்தரம் கரெக்டாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தில் பிரதியுத்தரத்துல அவங்க மூழ்கி போக வேண்டும், அவர்கள் வெட்கமடைந்து போகணும். அந்த அளவுக்கு தான் பிரதியுத்தரம் இருக்கணும். ஆனா வந்துகிட்டு எல்லா உருட்டிட்டு எல்லா பொய்களையும் சொல்லிட்டு ஆண்டவர் சவிப்பார் அப்படின்னா எப்படி சவிப்பாரு? உங்களுடைய கிரியையை அறிந்தே அவர் கிரியை செய்கிறவரா இருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட யோக்கியரா இருக்கீங்களோ அந்த மாதிரிதான் ஆண்டவரும் இருப்பார். விரோதிக்கு விரோதியாகவும் நல்லவனுக்கு நல்லவனாகவும் ஆண்டவர் இருக்கிறார். புரிதுங்களா? சும்மா போட்டுக்கிட்டு இந்த கம்பி சுத்துற வேலையே வேண்டாங்கிறேன். ஆண்டவருடைய வேதத்தை பகுத்து நன்றாக மனம் பதறி நம்ம சொல்லணும். அதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.